எக்ஸாம்பிள் 4.54 இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா from a class of 25 students 10 students are to be chosen for an excursion party. ஒரு கிளாஸில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸில் 10 பேர் என்ன செய்யணும், ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். என்ன அடுத்து there are 4 students who decide that either all of them will join or none of them will join. இந்த 25 பேர் இருக்காங்கல்ல, அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, வந்தால் நாங்கள் ஒன்றா வருவோம், இல்லைன்னா வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 25 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 10 பேர் கூட்டிக்கிட்டு நம்ம எக்ஸ்கர்ஷன் பார்ட்டி போகணும். அப்போது அந்த 25 பேர்லேருந்து ஒரு 10 பேரை நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் பிரச்சனைக்குன்ட்டு அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்தால் 4 பேர் வருவோம், கூட்டிகிட்டு போனால் இங்கே 4 பேரையும் கூட்டிகிட்டு போங்க, இல்லை நாங்கள் 4 பேர் வரல அப்படின்றாங்க. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா 2 கேஸ் நமக்கு வருது. ஸோ அதாவது வந்தால் 4 பேர் வருவாங்க அல்லது வரமாட்டாங்க, அல்லதுன்னு வருதா. அப்போ இல்லை 2 கேஸ் வருது. ஸோ மொதல் கேஸில் இருக்கிற இது ஆன்சரையும் ரெண்டாவது கேஸில் இருக்க ஆன்சரையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணி நம்ம எழுதணும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 கேஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து கேஸ் 1, இது வந்து கேஸ் 1, இது வந்து கேஸ் 2. இப்போ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் டோட்டல் வந்து உங்களுக்கு 25 தான். டு பி சோசன் எவ்வளோ, டு பி செலக்டட். இங்கே அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வேலையே இல்லை, செலெக்ஷன் மட்டும்தான். அப்போ காம்பினேஷன். டு பி செலக்டட் எவ்வளோனா 10. இப்போ வந்து கேஸ் 1, கேஸ் 1ல் அந்த அதாவது அந்த பர்டிகுலர் 4 அந்த குறிப்பிட்ட அந்த 4 பேர், இந்த பர்டிகுலர் 4 ஜாயின். இந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் 4 do not join. அப்போ இதில் அந்த எந்த 4 பேரை சொல்கிறாங்களோ அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பார்ட்டிக்கு வர்றாங்க. வர்றது ஒரு கேஸ், வராமல் இருக்கிறது இன்னொரு கேஸ். இப்போ இந்த பர்டிகுலர் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வர்றாங்க. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 10 பேரில் 4 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ மீதி நமக்கு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். நமக்கு டோட்டலாக தேவையானது வந்து 10. ஸோ out of 10 selection of 4 finished. கரெக்டா? Out of 10 selection of 4 is completed. Selection of 4 வந்து completed. So the remaining 6 are to be selected. They must be selected from இந்த பேலன்ஸ். எத்தனை பேர், 25ல் 4 போக மீதி எவ்வளோ பேர், 21 பேர் இருக்காங்க. therefore number of selections, ஃபஸ்ட்டு கேஸில் நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா நம்ம 21லேருந்து 6 பேரை செலக்ட் பண்ணால் போதும். கரெக்டாக? 21லேருந்து 6 செலக்ட் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு டோட்டலாக 10 பேர் வேணும். இந்த 10ல் 4 பேரை முதலே செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ அவங்கள பற்றி நம்ம கவலையில் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறதில்ல. செலெக்ஷன் ஒன்று தான். ஆல்ரெடி 4 வந்து செலக்டட்னா மீதி 6 நமக்கு வேணும். அந்த 6ஐ அந்த 25 பேரில் அந்த 4 விட்டுட்டா மீதி 21 அதில் செலக்ட் பண்ணுறோம். சரி, இப்போது கேஸ் 2 என்னென்னு கேட்டால் the particular 4 do not join. இப்போ அந்த குறிப்பிட்ட அந்த 4 பேர் இருக்காங்களே ஒரு கேங், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நான் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த 4 பேரை விட்டுட்டா பேலன்ஸ் எவ்வளோ, இப்போது 21ல் 4, 25ல் 4 போனால் 21. இப்போ இந்த 21லேருந்து நம்ம என்ன செய்யணும், 10 பேரை செலக்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். கரெக்டாக? ஸோ ஃப்ரம் திஸ் 21 10 are to be selected. ஸோ ஃப்ரம் 21 10 are to be selected. ஸோ இங்கே என்ன கிடையாது, அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அப்போ நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் அப்படின்னா 21C10. இப்போ நம்ம டோட்டலாக ஒரு கிளாஸில் 25 பேரில் 10 பேர் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். ஒன்று இப்படி நடக்கலாம் அல்லது அப்படி நடக்கலாம். அல்லதுன்னு வரும்போது ஆட் பண்ணிக்கணும். therefore total number of selections is equal to 2 ஆட் பண்ணிடணும். 21C6 + 21C10. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா போட்டு நிப்பாட்டியிருக்காங்க உங்கள் புக்கில். ஸோ நம்மளும் அதே மாதிரி எழுதிக்கலாம்.
21 6 C6 அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு ஃபேக்டோரியல் பை செகண்டுக்கு ஃபேக்டோரியல் இன்ட்டு இது ரெண்டுக்கு சப்ராக்ட் பண்ணால் மீதி 15க்கு ஃபேக்டோரியல். அடுத்தது ப்ளஸ் 21 C10 அப்படின்னா காம்பினேஷன் வந்தால் 3 ஃபேக்டோரியல். மேலே ஃபஸ்ட்டுக்கு ஃபேக்டோரியல் பை செகண்டுக்கு ஃபேக்டோரியல் இன்ட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி 11க்கு ஃபேக்டோரியல். ஓகே, பை.